இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி புனித யோவான் அதிகாரம் 13 இறை வசனங்கள் 21 முதல் 33, 36 முதல் 38. இறை வார்த்தையில் இயேசு தாம் தேர்ந்து கொண்டவர்களை அன்பு செய்கிறார், நம்புகிறார். இறையாட்சி இம்மண்ணில் மலர தன் சீடர்களை பயிற்றுவித்தார், பக்குவப்படுத்தினார். இருந்த போதிலும் தன்னை யூதாஸ் காட்டிக் கொடுப்பான் என்று தெரிந்தும் அன்பின் உச்சகட்டமாய் தன் சீடராய் தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் பணிவாழ்வில் பண பொறுப்பை கொடுக்கிறார். பேதுரு தன்னை மறுதலித்தாலும் கூட திருச்சபையின் தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். இது நமது பார்வையில் பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியாத செயலாக தோன்றுகிறது. ஆனால் இயேசு கடவுளின் திருவுளம் என்று ஏற்றுக்கொள்கிறார். யூதாசு திட்டமிட்டு இயேசுவை காட்டிக் கொடுத்து இருந்தாலும் சூழ்நிலையின் காரணமாக பேதுரு இயேசுவை மறுதலித்திருந்தாலும் இயேசு இவர்களின் செயல்களை அணுகிய விதமும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. இயேசுவை பொறுத்தவரையில் தந்தையின் திருவுளம் தனது பணி வாழ்வில் நிகழ்கிறது என்பதை நம்பினார். தான் பாடுகள் பட்டு மனிதகுல மீட்புக்காக சிலுவை சுமந்து இறக்க வேண்டும் என்பதும் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை இறைமகன் இயேசுவே நன்கு அறிந்திருந்தார். இருந்த போதிலும் மனித இயல்பில் இயேசு தந்தையை நோக்கி, இத்துன்பக்கினம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று தன்னையே முழுமையாய் தந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவின் இந்த மனநிலையே கிறிஸ்துவ மனநிலை என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் நமது அர்ப்பண வாழ்வில் நேரிடும் இடரல் துன்பங்கள் நேரங்களிலும் சூழ்நிலையின் கைதிகளாக நாம் ஆளாகும் தருணங்களிலும் இயேசுவின் மனநிலை கொண்டவர்களாய் நாம் உடன் இருக்கும் சகோதர சகோதரிகளை பார்க்கவும், நமது வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்தும் இயேசுவின் அன்பில் இன்னும் ஆளப்பட இறைவனின் திட்டம் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து பற்றற்ற இயேசுவை பற்றி கொண்டு நிலையான இயேசுவை நம் வாழ்வில் நிரந்தரமாக்கி கொள்ள எதிர்வரும் சவால்களை இயேசுவின் மனநிலையோடு சந்திப்போம். நம் உடன் வாழும் சகோதர சகோதரிகளை இயேசுவின் மனநிலையில் புரிந்து கொண்டு அன்பு செய்வோம். நம்மை காட்டிக் கொடுப்பவர்கள், புறக்கணிப்பவர்கள், நமது திறமைகளை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள் இவர்களின் மத்தியிலும் இவர்களிலும் நாம் இயேசுவின் மனநிலை கொண்டு இயேசுவின் இறையாட்சி மதிப்பீடுகளை வாழ்வாக்கி இயேசுவின் சாட்சிகளாய் தொடர்ந்து பயணிப்போம்.